ஓம் அகத்தீஸ்வராய நமக. என் வாக்கிலும் என் சிந்தையிலும் அமர்ந்து நின்று அருள் புரியும் அகத்தியர் திருவடிகளே போற்றி. இந்த பதிவை பார்க்குற மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் அகத்திய சித்தரின் அருளால் மனபயமும் மனக்குழப்பமும் நீங்கி சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியா நிம்மதியாய் உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறி சுகமாய் நீங்கள் வாழ என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக. மேசராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 4ஆம் இடத்துல மாற போறாரு. அதனால கடகராசியில உச்ச குருவா வரப்போறாரு. அதனால இந்த மேசராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான ஆண்டாதான் இது அமைய போகுது. அபரிவிதமான மாற்றமெல்லாம் ஏற்பட போகுது. நல்ல அதிர்ஷ்டமெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் தானாவே நடக்கிறது நீங்களே கண்ணால பார்க்கலாம். அப்படி ஒரு சிறந்த ஆண்டாக இது மாறப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அதனால எதிர்பாராத விதமா பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல சொத்து சுகங்கள்லாம் உங்களுக்கு வண்டி வாகனம் இதன் மாதிரியெல்லாம் சேர்க்கையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பழைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதனால இந்த கடன்களை எல்லாம் நீங்கள் அடைச்சிருவீங்க. அப்படி ஒரு சிறந்த ஆண்டாதான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் மேசராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ நல்ல வரன் ஒன்று கிடைச்சி நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் வரும். அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டு திருமணத்தை முடித்து நல்லபடியாக இருங்க. அதே மாதிரியே நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இது அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் சுபகாரியமே எதுவும் நடக்கலை, அதாவது ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் எங்கள் வீட்டில் நடக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு யோகம் கிடைச்சி சுபகாரியம்லாம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக அந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அப்படி ஒரு அருமையான ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் வளர்ச்சின்னு பார்த்தோம்னா, நீங்கள் புதிய தொழில் எதுவும் தொடங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடங்குங்க. அப்படி தொடங்குனீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி, ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதிய தொழிலெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி பதவியில் உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றம் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எண்ணப்படியே மேசராசி மாணவர்கள் இருக்கீங்களே, இதை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டு விடுங்க. அது மாதிரி படிக்கிற பாடத்தில் தள்ளி போடுவதை நிறுத்திடுங்க. இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கனாலே தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வருவீங்க. நல்ல அதிகமான மதிப்பெண் பெறுவீங்க. வெற்றி நல்ல நிச்சயமாக பெறுவீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரவங்க எதுலையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. அதனால உங்க மனசுல ஒருவித பயம் இருக்கும், மனசுல குழப்பம் இருக்கும், எது செஞ்சாலும் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு அப்படின்னு சலிப்பு தன்மை ஏற்படும். அந்த மாதிரி காலங்கள் தான் இது நடக்குது. அதனால அந்த நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்து தான் காலத்தை ஓட்டணும். அதனால கவனமா இருங்க இந்த விஷயத்துல. அதே மாதிரி உடல் நலத்துல ரொம்ப அக்கறை செலுத்தணும். தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண்ணுல ஏதாச்சும் உபாதைகள் ஏற்படும், செரிமான பிரச்சனை ஏற்படும். அதனால உணவு பழக்க வழக்கத்திலாம் ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. தூக்கமின்மையினால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. அதனால அதுலயெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. பேச்சுல நிதானம் தேவை. இந்த ஆண்டு முழுவதுமே பேச்சுல உங்களுக்கு நிதானம் தேவை.
அதாவது நீங்க சொந்தக்காரவங்கள்ட்ட இருந்தாலும் வேற யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் வார்த்தை தடிச்சு அதுல வந்து உங்க உறவுகள்ல பிரிவுகள் ஏற்பட்டுரும். அதனால நீங்க பேசுற பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க, நிதானமா இருங்க. இந்த பங்கு சந்தை, இந்த பெரிய முதலீடு செய்யறதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பார்த்து அதுல முதலீடு செய்யுங்க. அப்பதான் அதுல எல்லாம் ரொம்ப கவனம் உங்களுக்கு தேவை. ஏன்னா அந்த காலகட்டம் சரியில்லாததுனால ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி குறுக்கு வழியில பணம் நிறைய கிடைக்குதுன்னு யாராச்சும் சொல்றாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு போய் ஏமாந்துடாதீங்க. அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இந்த காலகட்டத்துல இனி இருந்தீங்கனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத ஆண்டாக அமையும். மேச ராசியினருக்கு கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வத்தை பற்றியும் அதற்கான மந்திரத்தை பற்றியும் அதற்கான பரிகாரத்தையும் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை முழுசாக நீங்கள் கேட்டுக்குங்க. அதே மாதிரி இது மேச ராசிக்காரவங்க மட்டும்தான் செய்யணும். மற்ற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் வேறு வேறு பதிவில் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் அந்த பதிவை பார்த்துக்குங்க. அதனால் நிச்சயமாக அது மேச ராசிக்காரவங்க செஞ்சாதான் நல்ல ஒரு 100% பலன் கிடைக்கும். மேச ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களை பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கேடய மாதிரி பாதுகாக்க விநாயகர் பெருமானே வந்திருக்கார். அதனால சனிக்கிழமை தோறுமே வாரம் வாரம் நீங்க உங்க வீட்டில் கணபதி படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சு கல்கண்டு நிவேதனம் செஞ்சு அதே மாதிரி நான் சொல்ல போற மந்திரத்தை 11 தடவை அந்த இடத்துல சொல்லுங்க. ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நல்ல மனசார நல்ல விநாயகர்கிட்ட வேண்டிக்குங்க. உங்களோட கோரிக்கை அத்தனையுமே அவர்கிட்ட சொல்லி நல்ல வழிபாடு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கனாலே உங்களுடைய கிரக தோஷம் அத்தனையுமே அந்த இடத்துலயே நீங்கி போயிடும். சில பேருக்கு இந்த வீடியோவை பார்க்குற நேரத்துலையோ சில பேருக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்றீங்க பாருங்க சனிக்கிழமை, அந்த நேரத்திலேயோ விநாயக பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸை காட்டுவார். நல்ல வைப்ரேஷனை நீங்களே உணர்வீங்க. அது மாதிரி நடக்கும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே விநாயக பெருமான் நம்மளுக்கு துணையா இருந்து நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் செய்யட்டும், அவங்களுக்கும் பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமா நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.